Hi students, welcome to Future Vision Study Center. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ டெட் தேர்வில் 1000 மாணவர்கள் பாஸ். நம்ம பயிற்சி மையத்துல இதுக்கு முன்னாடி டெட் தேர்வு வந்து 3 தேர்வுகள் வந்து நாம நடத்தியிருக்கோம் நம்ம பயிற்சி மையம் மூலமா. அந்த தேர்வுகள்ல வந்து இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க, தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்துல நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட், இந்த மாதிரி வந்து முறைகள்ல வந்து நம்ம கிட்ட படிச்சும் நம்மளுடைய வழிகாட்டுதல்ல படிச்சும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த டெட் தேர்வுல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்துறோம். அதே மாதிரி இந்த டெட்டுக்காக ஒரு ஆன்லைன் வகுப்புகள் இப்ப நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த ஆன்லைன் வகுப்புகள் பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த ஆன்லைன் வகுப்புகள் நம்ம பயிற்சி மையத்துல இப்போ வந்து நியூவா ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம். பேட்ச் நம்பர் 3 ஆல்ரெடி 2 பேட்சஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. இப்போ நியூ பேட்சஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ தேர்வு எப்ப சார் வரும்னா எப்ப வேணாலும் தேர்வு அறிவிக்கலாம். ஏன்னா இப்போ டிஆர்பி உடைய பிளானர்ல இப்போ அடுத்த தேர்வு வந்து டெட் தான். யூஜி டெட்ல இருந்தக்கூடிய ஒரு சில அந்த கேஸும், அதே மாதிரி இப்போ யூஜி டெட் நியமன தேர்வு பேப்பர் 2ல இருக்க கேஸும் பேப்பர் 1 எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ பக்கத்துல எல்லாமே இருக்கிறதுனால இப்ப பேப்பர் 1 எக்ஸாம் இன்னும் ஒரு 1 டேல வந்து நடத்த போறாங்க. அதே மாதிரி கேஸ் வந்து ஆல்ரெடி இன்னைய தேதி பிரகாரம் ஒரு மேக்சிமம் கம்ப்ளீட் ஆகி யூஜி டெட் பாட்டனி ஜுவாலஜி 2 மேஜருக்கான அந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. சோ இப்போ அடுத்தது தேர்வு இந்த டெட் தகுதி தேர்வு தான். எப்ப வேணாலும் இந்த டெட் தகுதி தேர்வு வந்து அறிவிக்கலாம். ஓகே, நம்ம பயிற்சி மையத்துல இந்த இவ்வளவு மாணவர்கள் வெற்றி பெற்றதுக்கான காரணம் வந்து எங்களுடைய கடுமையான ஒரு முயற்சி, அவங்களுக்கு கொடுத்த பயிற்சி, மாணவர்கள் அதை அடாப்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்மளுடைய அகாடமியோட பெரிய ஒரு ரெக்கார்ட்ஸ். இப்போ அடுத்த பேட்சஸ் வந்து இப்ப நியூவா நம்ம வந்து ஒன்னு ஆரம்பிக்கிறோம். ஓகே ரைட். இப்போ இந்த 1000 மாணவர்கள் தேர்வு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, மாநில அளவுல வந்து முதல் மதிப்பெண் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். ஓகே, சோ இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய கிளாஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ நாம கொடுக்கக்கூடிய இந்த டெட் பேப்பர் 1 and 2 இந்த 2024ல வரக்கூடிய இந்த பேட்சஸ்க்கு, இந்த தேர்வுக்கு நம்ம பேட்ச் 3 வந்து இப்ப ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஆன்லைன் வகுப்பு, பயிற்சி மையத்திற்கு வர முடியாம வீட்ல இருந்து எந்த நேரத்துல வேணாலும் படிக்கக்கூடிய ஒரு மெத்தட். இதுக்கு டைம் லிமிட் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒர்க் கமிட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, விரும்பிய நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் படிக்கக்கூடிய மாதிரி ஒரு கிளாஸஸ் தான் நம்ம கொடுக்கிறோம். சோ இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ரெகுலரா நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கரெக்டா இருக்கும், அதே மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் படிக்கிறேன்ற மாணவர்களுக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து இப்ப டெட் பேப்பர் 1 and 2 ரெண்டுமே நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றோம். ரைட், முதல்ல பேப்பர் 1 எடுத்துப்போம். இந்த பேப்பர் 1க்கு நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை. அது வந்து ரொம்ப மைனர் ரோல், அதை நம்ம டீச் பண்ண மாட்டோம். ஸ்கூல் புக் வச்சு அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, 6ல இருந்து 10 வரைக்கும் நம்ம டீச் பண்றோம். ஓகே, 6ல இருந்து ஆக்சுவலா 8 வரைக்கும் தான், ஆனா கேள்விகள்லாம் 10 வரைக்கும் வரதுனால 6 to 8 இப்ப இருக்கிற ஸ்கூல் புக் பேஸ்டு தான் இந்த கிளாஸ். அதான் அதனுடைய சிலபஸ். உங்களுக்கு தெரியும், தமிழ் 30 மார்க், இங்கிலீஷ் 30 மார்க், சைக்காலஜி 30 மார்க், அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ்ல 30 மார்க், சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்ல 30 மார்க், டோட்டலா 150 மதிப்பெண். ஓகே, அதே மாதிரி பேப்பர் 2, இந்த பேப்பர் 2 வந்து 6 to 10 தான் உங்களுடைய சிலபஸ். ஆனா கேள்விகள் வந்து 11th 12th எல்லாம் போகுது. அப்போ இந்த 11th 12th இருக்கிறத 12th வரைக்கும் கவர் பண்றோம். எப்படி கவர் பண்றோம்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தொடர்ச்சியை தான் 11th 12th படிக்கணும். மொத்த 11th 12th படிக்க கூடாது, அது உங்க சிலபஸ்ல இருக்காது. ஓகே, அப்ப அந்த வந்து 10th வரைக்கும் மேஜர் ரோல், 11th 12th ஒரு மைனர் ரோல், ஆனா அதையும் நாம வந்து படிக்க போறோம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை அதிகமா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்ல படிக்க ஆரம்பிச்சிருவோம். சோ அதுதான் உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஏன்னா மேக்சிமம் இதுல இருந்து இந்த 6th to 10th வரைக்கும் 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடும். ஒரு 5% இங்க வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இத நம்ம கிளாஸ்ல இருக்க டாபிக்கையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிடுவோம், மேஜரா டெஸ்டாவும் கவர் பண்ணிடுவோம். அப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா அதை ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும். ரைட், இந்த பேப்பர் 2ல ஆர்ட்ஸ் மேஜர், ஓகே, பிஏ பிஎட் இல்ல எம்ஏ பிஎட், சயின்ஸ் மேஜர் பிஎஸ்சி பிஎட் இல்லைன்னா எம்எஸ்சி பிஎட், இதுதான் எலிஜிபிலிட்டி. ஓகே, ஒரு யூஜி ஒரு பிஎட் இருந்தா எனஃப். அப்போ ஆர்ட்ஸ் மேஜருக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி,
30 மார்க், சோசியல் சயின்ஸ்க்கு 60 மார்க், டோட்டலா 150. சயின்ஸ் மேஜருக்கு தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சோ டோட்டலா 150 மார்க். இந்த டைப் தான் நம்ம கொடுக்க போறோம். சார் நான் இப்போ வந்து பேப்பர் 1 படிக்கணும், 2 படிக்கணும் அப்படின்னா நீங்க பேப்பர் 1 சூஸ் பண்ணாவே போதும், நாங்க அத பேப்பர் 1க்கும் கவர் ஆகுற மாதிரி பேப்பர் 2க்கும் கவர் ஆகுற மாதிரி கொடுத்துறோம். ஓகே ரைட். ஏன்னா இப்போ பேப்பர் 1ல ஆர்ட்ஸும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு, ரெண்டுமே படிக்கணும். அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி காமனா இருக்கு. அப்போ பேப்பர் 2ல ஆர்ட்ஸ் மேஜர்னா சயின்ஸ் படிக்க தேவையில்ல, சயின்ஸ் மேஜர்னா ஆர்ட்ஸ் படிக்க தேவையில்ல. ஓகே, ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் படிக்க மாட்டாங்க, சயின்ஸ் மேஜர் ஆர்ட்ஸ் படிக்க மாட்டாங்க. இப்ப நான் ரெண்டுமே எழுதுறேன்னா அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு கவர் ஆகும், இது எல்லாமே கவர் ஆகும். அப்ப நீங்க 2 அட்மிஷன் பண்ண தேவையில்ல, ஒரே அட்மிஷன் போதும். அது நீங்க அட்மிஷன் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணி கேளுங்க, அப்ப நான் டீடைலா சொல்றேன். ரைட். இப்போ இந்த மார்க் லிஸ்ட் நீங்க பாத்துட்டீங்க, அப்ப எந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் பண்றங்கிறதையும் பாத்துட்டீங்க. எப்படி சார் இந்த கிளாஸ் நம்ம நடத்துறோம் அப்படின்னா, முதல்ல இந்த சிலபஸ் நமக்காக ஒரு சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. சிலபஸ் வந்து ஹோல் ஸ்கூல் புக் தான், ஃபர்ஸ்ட் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அட்டை டு அட்டை அப்படிதான் கணக்கு. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அத்தனையுமே நாங்க டாபிக் வைஸா டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ கிளாஸா கொடுத்துருவோம். இப்போ தமிழ் இலக்கணம் அப்படின்னா அந்த இலக்கணத்துல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு நான் எப்படி உங்களுக்கு வீடியோ பேசிட்டு இருக்கணும் அதே மாதிரி போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றத நீங்க வந்து வீடியோவா ஷூட் பண்ணி உங்க கையில கொடுக்கறத நீங்க எனி டைம் பார்க்க முடியும். இதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க பார்க்க முடியும், எவ்வளவு டைம் வேணாலும் ரிப்பீட்டடா பார்க்க முடியும். அப்படி தமிழ் சப்ஜெக்ட், இங்கிலீஷ், மேத்ஸ், மீதி இருக்கிற சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்மிஷன் போடும்போது டே 1ல ஃபுல் கவர் வீடியோ கொடுத்துருவோம். அப்படின்னா நீங்க எந்த நாள் வேணாலும் எந்த டாபிக் வேணாலும் நீங்க கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும், எவ்வளவு டைப் வேணாலும் அட்டெண்ட் பண்ண முடியும். இத எங்களுடைய மொபைல் ஆப் மூலமா உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம். சோ ரெடிமேடா எல்லா வீடியோ கிளாஸஸுமே தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, சயின்ஸ் ஆர் சோசியல் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ டே 1ல உங்களுக்கு 100% சிலபஸ் வந்துருச்சு. ஓகே, கிளாஸும் வந்துருச்சு. அதே மாதிரி என்ன பண்றோம்னா ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஜூம் கிளாஸ் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு நான் கிளாஸ் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்டேன், அப்ப நீங்க எந்த டாபிக்ஸ் வேணாலும் எந்த ஸ்டாண்டர்ட் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிக்க முடியும். இப்போ நீங்க தனியா படிக்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான போர் அடிக்கும், நம்மள யாருமே ஃபாலோ பண்றது இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஜூம் கிளாஸ் வந்து நாங்க எடுக்கிறோம். இந்த ஜூம் கிளாஸ்ல நாங்களே வந்து ஒரு டைம் டேபிள் சொல்லிடுவோம். இப்ப நோட்டிபிகேஷன்ஸ் வந்த உடனே உங்களுக்கு ஜூம் கிளாஸ் நாங்க ஓபன் பண்றோம். இது உங்களுக்கு ரிவிஷன் மெத்தடுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இது முக்கியமா என்னன்னா ரிவிஷன் பிளஸ் டவுட் கிளியர், இது ரெண்டு தான் இந்த ஜூம் கிளாஸ்ல செய்யக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஒரு குரூப், டெலகிராம் குரூப் ஒன்னு கொடுத்து அதுல உங்களை ஜாயின் பண்ண வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த வீடியோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல நாங்க இந்த பகுதியை இன்னைக்கு ரிவிஷன் பண்ண போறோம், நீங்க இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அந்த ஜூம் கிளாஸ்ல கொடுத்து உங்களை வந்து ஜூம் கிளாஸ்ல ஈவினிங் டைம்ல, இது உங்களுடைய மார்னிங் ஷெட்யூல்ல எதுவுமே பாதிக்காத மாதிரி ஈவினிங் டைம் 7 to 8 இல்ல 8 to 9 அந்த மாதிரி டைமிங் குள்ளார உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் வீக்லி 3 classes to 4 class கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜூம் கொடுத்துருவோம். அப்போ நீங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச டைம்ல எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த ஜூம் கிளாஸ்ல நாங்க சொல்ற ஷெட்யூல்டு பிரகாரம் நீங்க அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது மாதிரி அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ரெடிமேட் மெட்டீரியலா வச்சிருக்கோம். அட்மிஷன் பண்ணும்போது போஸ்டர்ல வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகே, அதை வச்சு நீங்க அந்த வீடியோ கிளாஸ்ல இருக்கிறதையும் சரி மெட்டீரியலையும் வச்சு படிச்சு அதுல நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க எப்ப வேணாலுமே டெஸ்ட் எழுத முடியும். ஓகே, ஏன்னா இந்த டெஸ்டும் எப்படி இருக்குன்னா டாபிக் வைஸ் ஃபுல்லா, இப்ப நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் நடத்துறேன் அப்படின்னா அந்த டாபிக் அப்பவே கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் 2 டைப்பா ப்ரொவைட் பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதாவது ஆன்லைன் நீங்க இப்போ ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 50 கேள்வி இருக்கு, எழுதிட்டு சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு மார்க் வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுல ரைட் கொஸ்டின்ஸ், ராங் கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க எடுத்துக்க முடியும். அப்புறம் பிடிஎஃப் ஃபைல அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கலாம். அந்த டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 2 டைப்ல ப்ரொவைட் பண்றோம். ஓகே, அப்ப எனி டைம் நீங்க டெஸ்டும் எழுத முடியும், எனி டைம் வீடியோவும் பார்க்க முடியும், எனி டைம் நீங்க மெட்டீரியல் வச்சும் படிச்சுக்க முடியும். நாங்க சொல்ற அந்த டைம்ல ஜூம்ல டவுட் டிஸ்கஷன் அப்புறம் உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் இதுக்குள்ளார நீங்க ஜூம்ல வந்து கனெக்ட் ஆயிடுவீங்க. இது மட்டும் நாங்க சொல்ற டைம், அது ஈவினிங் டைம் உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல்ட பாதிக்காத மாதிரி இருக்கும்.
ஓகே ரைட் சார். இப்போ டாபிக் வைஸ் மட்டும் தான் சார் நீங்க டெஸ்ட் வைப்பீங்களா அப்படின்னா கிடையாது. அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்டும் எக்ஸ்ட்ரா வைப்போம். இப்போ ஒரு 6வது புக் எடுத்துக்கிறோம், ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம்னா இந்த டாபிக் 7வது புக்லயும் இருக்கும், 8வது புக்லயும் இருக்கும், 10வது புக்லயும் இருக்கும். அப்போ நம்ம புக் வைஸா நடத்த மாட்டோம். ஒரு டாபிக் 6th to உங்களுடைய சிலபஸ்ல இருக்க 10th or 12th குள்ள எங்க இருக்கோ அதோட கோர்வையா ஆர்டரா நடத்திட்டு அந்த ஆர்டரா டெஸ்ட் வச்சிருவோம். இதெல்லாம் ஒரு பகுதி. அடுத்தது ஸ்டாண்டர்ட் வைஸ் தனியா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்டும் இருக்கும், ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்டும் இருக்கும். ஓகே, இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் நடந்த எக்ஸாம் क्वेश्चन பேப்பரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இந்த டைப்ல தான் நாம இந்த டெட் தகுதி தேர்வு பேப்பர் 1 and 2 வந்து கொடுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகே சார், இப்போ இந்த வீடியோ கிளாஸ் உடைய சாம்பிள்ஸ் நாங்க பார்க்கணும் சார் அப்படின்னா இந்த வீடியோ கீழே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சைக்காலஜி, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் உண்டான யூடியூப் வீடியோ லிங்க் நான் ப்ரொவைட் பண்றேன். அதை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னாவே அந்த சாம்பிள் வீடியோஸ் நீங்க பார்த்துக்க முடியும். அடுத்தது சார், நான் சாம்பிள் மெட்டீரியல்ஸை பார்க்கணும் சார், சாம்பிள் டெஸ்ட் क्वेश्चन பேப்பரை நான் பார்க்கணும் சார் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், டெட் பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருந்தா டெட் பேப்பர் 1 சாம்பிள் மெட்டீரியல் क्वेश्चंस, பேப்பர் 2 கேண்டிடேட் ஆர்ட்ஸ் மேஜரா இருந்தா டெட் பேப்பர் 2 ஆர்ட்ஸ் क्वेश्चन and answers மெட்டீரியல் சாம்பிள். அதே மாதிரி சயின்ஸ், அந்த மாதிரி டெட் பேப்பர் 2 சயின்ஸ் क्वेश्चन and answer சாம்பிள் மெட்டீரியல் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா எனக்கு நான் உங்களுக்கு அதை பிடிஎஃப் அனுப்புறேன், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இந்த டைப்ல தான் நாம வந்து இந்த கிளாஸ் கொடுக்கிறோம். சோ இதுல தான் நம்ம வந்து ஹையஸ்ட் ஒரு ரிசல்ட். ஓகே, ஃபியூச்சர் விஷன்ல டெட்ல 1000+ கேண்டிடேட் இது வரைக்கும் பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொல்லிருக்க முன்னாடியே ஸ்டேட் லெவல் ரேங்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அட்மிஷன் பண்ணணும் சார், இதுக்கு என்ன சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த வீடியோ கீழேயே டெட் பேப்பர் 1 அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பேப்பர் 2 ஆர்ட்ஸ், பேப்பர் 2 சயின்ஸ் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் டிஸ்பிளேல போட்டிருக்கேன், பாத்துக்கலாம். ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸஸ் நம்ம இந்த மெத்தட் எல்லாம் ஒரு தடவை பாருங்க. எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அதுக்கப்புறம் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அந்த வீடியோ கீழே இருக்கும், அதெல்லாம் ஒரு தடவை படிச்சு பாருங்க. எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு ஃபர்தரா கால் பண்ணுங்க. அதுக்கான ஜாயின் பண்றதுக்கான அப்ளிகேஷன் நம்பர், பே பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், அத பிரகாரம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டெட் உடைய நம்ம நியூ பேட்ச் 3 உடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். வேற எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனி டைம் வந்து டெட் எக்ஸாம் வரும், தயாரா இருங்க. யூஜி டெட், அதாவது டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜி டெட் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு நடந்து போஸ்டிங் போற அளவுக்கு போயிருச்சு. அடுத்தது டெட் தகுதி தேர்வு பாஸ் பண்ண பேப்பர் 1 கேண்டிடேட்டுக்கு இப்ப அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த டெட்டும் வராதுன்னு சொல்ற கேண்டிடேட்டுக்கு தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களுடைய அரசு வேலை, அரசு ஆசிரியர் வேலை, உங்களுடைய தேர்வு மூலியமா அதுல நல்ல மதிப்பெண் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க. தொடர்ந்து படிங்க. ஃபியூச்சர் விஷன் எல்லா விதத்திலையும் படிக்கிறதுக்கு எங்களுடைய முழு சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கிறோம். Wish you all the best. Thank you. TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.